நான் டெல்லி அணின்னு சொல்றேன். அந்த அணி யார் இருக்கா? மோடியுடைய கூட்டணி யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லா இடத்துலயும் போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கிற, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்கம்மா, சரியா? மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டா? மொரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே நம்பர் 1 மோடியோட மொரட்டு அடிமை யாரு? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கெட்ட வார்த்தையா? உதயநிதி என்னை பத்தி தப்பா கெட்ட வார்த்தை கேட்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாதுதான். இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, தெரியுதா? கீழே ஒரு ஆள் படுத்திருக்காரு, யார் தெரியுதா? அது இந்த அனுபவம் எனக்கு நிச்சயமா கிடையாது. பதவிக்காக யாருடைய காலையும் பிடிக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. முதல்ல அந்த அம்மா உயிரோடு இருந்த அம்மா இருந்திருக்க வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போன பிறகு டேபிளுக்குள்ள பூந்து போய் தவழ்ந்து போய் சசிகலா அம்மா காலு. அப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் காலு. அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலு. இப்போ ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ எல்லார் காலையும் விட்டுட்டு நேரா போய் டெல்லியில மோடியோட காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதைத்தாம்மா நான் சொன்னேன். இதனால்தான் சொன்னேன் மோடியோட முரட்டு அடிமைன்னு சொன்னேன். நேற்று பேசியிருக்கிறாரு, என்ன ரொம்ப விரக்தி போயிட்டாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்பெல்லிங் கூட தெரியாத ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலைல என் பேரை சொல்லாம சொல்றாரு, இவன் இருந்து என் உயர வாங்குறான் அப்படின்ட்டாரு. அப்படியே சொல்லிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இன்னைக்கு காலைல பேசிட்டாருமா. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன பேரை சொல்லியே சொல்றாரு, மேலோகத்துக்கு போயிருக்க வேண்டியவரு இங்க இருந்து என் உயிரை எடுக்கிறாரு உதயநிதி அப்படின்ட்டாரு. எனக்கு மேல் லோகம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா அவர் சொன்னதுல ஒரே ஒரு மகிழ்ச்சி, என்ன இவ்வளவு நாளா டயருக்கு கீழே என்ன, டேபிளுக்கு கீழே என்னன்னு கீழே தரையே பார்த்துட்டு இருந்தவர் இன்னைக்குதான் முறையா மேல நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி அவரோட உயிரெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அவர் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்ல ஆயுளோட உடலோட நல்லா இருக்கணும், உடல் நலத்தோட. அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் தான் இருக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, நமக்கும் நல்லது. ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் ஏற்கனவே 10 தேர்தலில் தோல்வி கொடுத்திருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமி ஆகி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். செய்வோமா? இப்பதான் வந்திருக்குது. நேற்று பெய்த மழையில அந்த காளான் குதிக்குது. அவர் என்னை பத்தி விமர்சனம் செய்யறார். ஒரு காலகட்டத்தில் கூட்டணி அமைக்கிறோம், சில நேரத்தில் கூட்டணி அமைக்காத போறோம். அப்போ ஒரு சிலவர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது அதை பிரதானமாக எடுத்துக்கிட்டு உதயநிதி அவர்கள் பேசுறார். அவரு பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு பேசுறாங்க, பால்டாயில் கொடுத்தவங்களா பஞ்சு டைலாக் பேசுறாங்க. அவருக்கு வந்த வாழ்வு பாருங்க. அப்பவே எம்லாவத்துக்கு போயிருப்பாங்க. அவர் நம்ம பேசுறாரு. வடிவேல் நடிச்ச ஒரு படம், வடிவேல் நடிச்ச ஒரு படம் 23ஆம் புலிகேசின்னு ஒரு படத்தை பார்த்துருக்கிறீங்க, பார்த்தீங்களா? அப்படித்தான் திரு ஸ்டாலின் அப்பாவும் மகன் உதயநிதியும் 5 வருஷம் இந்த ஆட்சி நடத்தினாங்க. 23ஆம் புலிகேசி மாதிரி ஆட்சி நடத்தி நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில நடக்கிறார், தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசனா நிறைய பேச முடியும், ஏன்னா பேச வைக்கிறாங்க. கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில் யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம், விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே?
இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்றார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி, ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்தில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில் பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு காற்பந்தை நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். நீ நாமடக்கம் தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள்.